அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம எப்பயுமே யூடியூப்ல எப்படி பார்க்குறோன்னா ஒரு மந்த் முடியுது அப்படின்னா அந்த மந்த்துக்குன்னு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் வந்துச்சோ அதை வந்து 150 கொஸ்டின்ஸாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த வகையில் ஜூலை மந்தில் 31 நாள் இருந்துச்சு. ஸோ 155 கொஸ்டின்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அகைன் கன்வென்ஷனலாக பார்க்குறப்ப நம்ம அகாடமி பிரான்ச்சஸில் வந்து சுரேஷ் கிரானிக்கல் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து மந்த்லி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்குன்னு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் மினிமமாக பார்த்தோன்னா ஜூன் 2025 இருந்து ஜூலை 2026 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் நம்ம சுரேஷ் கிரானிக்கல் அப்படிங்கிற புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நம்ம சுரேஷ் கிரானிக்கல் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 2025 ஜூலை 2026 வரைக்கும் கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு மந்த்துக்கும் மேக்ஸிமம் 8 to 9 பேஜஸ் தான் இருக்கும். ஓவராலாகவே புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 பேஜஸ் கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் கிறிஸ்டல் கிளியரா ப்ரிசைஸா எக்ஸாம் ஓரியன்ட் ஃபேக்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே. அண்ட் தென் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த நம்ம சுரேஷ் கிரானிக்கல் வாங்கிட்டு ஒரு மந்த்துக்கான கண்டென்ட் 8 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த 8 பேஜஸை படிச்சுட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த 8 பேஜை படிச்சுட்டு அந்த 150 கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போதும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. இதுல இருந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? இதை தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. எல்லாமே நியூஸ் பேப்பர் பேஸ்டு, எல்லாமே ஹிந்து பேப்பர் பேஸ்டு தான். அதோட அடிஷ்னல் அண்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஆக்ட் கமிட்டி அதெல்லாம் போட்டு கொடுத்துருப்போம். இது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு லைன் தான் இருக்கும். ஓகேவா? ஆனா அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஜிஎஸ்ல யூஸ் ஆகும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அது 1 லைன்ல கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் யாரு, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அது எக்கனாமிக்ஸோட ரிலேட் ஆகும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் புக் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்ச மாதிரியும் இருக்கும், ஜிஎஸ் படிச்ச மாதிரியும் தான் இருக்க போகுது. ஸோ வேணுங்கிறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நம்ம ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சப்ஜெக்ட் வாரியாக தான் போவோம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டை எடுத்து அதை சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சு பைசெக்ட் பண்ணி தான் போவோம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமோனியா கேஸை பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அமோனியா லீக் வந்து நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்துச்சு இல்லையா? ஸோ அமோனியா கேஸ் அப்படிங்கிறது அதோட கெமிக்கல் ஃபார்முலா NH3. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் இஸ் லைட்டர் தேன் ஏர். ஓகேவா? அமோனியாங்கிறது ஏரை விட லைட்டா இருக்கும், காத்தை விட லைட்டரா இருக்கும். அதனாலதான் அமோனியா கேஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சம்பவத்திலயும் அதான் நடந்திருக்கும். அமோனியா கேஸ் வந்து ஏரை விட ரொம்ப லைட்டரா இருக்கனால ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அதான் திஸ் மீன்ஸ் இட் ஃப்ளோட்ஸ் அப் அண்ட் எஸ்கேப்ஸ் ஈஸிலி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமோனியா வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ரியாக்ட் ஆகி அமோனியம் ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணும். சரியா? அப்ப மாய்ஸ்சரோடையும் ரியாக்ட் ஆக தான் செய்யும். அமோனியா கேஸ் அப்படிங்கிறது மாய்ஸ்சரோடையும் ரியாக்ட் ஆக தான் செய்யும். அந்த அமோனியா கேஸை நம்ம இன்ஹேல் பண்றப்ப நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த ஹைட்ராக்சைட் சொல்யூஷன்லாம் நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு அப்படிதான் நம்ம இறந்து போவோம். சரியா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த கண்டென்ட்ல எல்லா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்போம். சரியா? ஏன்னா நீங்க அதை அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எங்கேயுமே ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. அதனால எல்லா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுமே ஆல் ஆர் கரெக்ட்னே தான் ஆன்சர் இருக்கும். அப்படியே நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டால் ராக்கெட் விக்ரம் 1 இஸ் டெவலப்டு பை ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விக்ரம் 1 டெவலப் பண்ணது ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். அவங்க எங்க இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் யூனிகார்ன் அப்படிங்கிறதும் இவங்க தான். யூனிகார்ன் கம்பெனினா $1 பில்லியன் எவாலுவேஷன் இருக்கணும் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் யூனிகார்ன் அப்படிங்கிறது இவங்க தான். அண்ட் விக்ரம் 1 அப்படிங்கிற ஆர்பிட்டால் ராக்கெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் டெவலப்ட் அண்டர் த மிஷன் ஆகமான். ஆகமான் அப்படிங்கிறது இதனுடைய மிஷன் நேம். அந்த ஆகமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா அரைவல் அப்படிங்கிறது மீனிங். ஆப்ஷன் டி. அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் விக்ரம் எஸ் வாஸ் லான்ச் இன். அதே ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தான் விக்ரம் எஸ் அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பிரைவேட் ராக்கெட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் லான்ச். இது வந்து ஒரு சப் ஆர்பிட்டால் ராக்கெட். ஓகேவா?
ஆர்பிட்டால் ராக்கெட்னா லோ எர்த் ஆர்பிட் வரைக்கும் போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். சப் ஆர்பிட்டால்னா அதோட கம்மி தான். ஜஸ்ட் ஒரு ராக்கெட் மட்டும்தான் அது. சரியா? இந்த விக்ரம் எஸ் அப்படிங்கிறது நவம்பர் 18, 2022ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய மிஷன் பேர் என்னன்னா, மிஷன் பிராரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிராரம்ப் அப்படிங்கிறது இந்த மிஷனோட பேர். அங்க எப்படி மிஷன் ஆகமான்னு பார்த்தோமோ, அதே மாரி இங்க பிராரம்ப் அப்படிங்கிறது மிஷன் பேர். அடுத்தது விக்ரம் 1ல எவ்வளோ பேலோட் இருக்குன்னா, 6 பேலோடு வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்தியன் ஆரிஜின் ஆஸ்ட்ரோநாட் அனில் மேனன் வில் கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வியா ராஸ்காஸ்மோஸ் சோயூஸ் MS-29. ஸோ இந்த ராஸ்காஸ்மோஸ் சோயூஸ் MS-29 மூலியமா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனில் மேனன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்க கூட பீட்டர் டுப்ரோவ் அண்ட் ஆனா கிக்கினா அப்படிங்கிற 2 ரஷ்யன் ஆஸ்ட்ரோநாட்ஸும் போக போறாங்க. சரியா? அடுத்தது அகைன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டால் ராக்கெட் பேரு விக்ரம் 1. லான்ச் டேட் வந்து ஜூலை 18. ஓகேவா? மிஷன் நேம் வந்து என்னன்னா ஆகமன் அப்படிங்கிறது மிஷன் நேம். ஆகமன் அப்படின்னா அரைவல் அப்படிங்கிறது மீனிங். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் வாஸ் லான்ச்ட் பை ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், ஹைதராபாத் பேஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தான் விக்ரம் எஸ் அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது எந்த மிஷனுக்கு கீழேனா பிராரம்ப் அப்படிங்கிற மிஷன். டேட் வந்து நவம்பர் 18, 2022. அடுத்தது விக்ரம் 1ஓட ஃபீச்சர்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பில்ட் வித் ஆல் கார்பன் காம்போசிட் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாமே கார்பன் மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கனால இதோட வெயிட் ஓவரால் ராக்கெட் வெயிட் அப்படிங்கிறது கம்மி. ஆனா இதோட கேரியிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகம். அதனாலதான் இதனால லோவர் ஆர்பிட் வரைக்கும் 350 கிலோகிராம் சேட்டலைட்ஸை எடுத்துட்டு போயிட்டு வர முடியும். சரியா? அதே மாதிரி இது வந்து 3D பிரிண்டட் இன்ஜின் வந்து இருக்கு. ஓகேவா? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் இன்ஜின் கூட சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ஸோ 3D பிரிண்டட் இன்ஜின்ஸை வந்து இதுல வச்சிருக்காங்க. ஸோ போத் ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெங்கு வேக்சின் இஸ் கியூடெங்கா டாக் 003. கியூடெங்கா அப்படிங்கிறது டெங்குக்கான முதல் வேக்சின் இந்தியாவில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை மேனுஃபேக்சர் பண்றது யாருன்னா டக்கீடா ஃபார்மா அப்படிங்கிற ஜப்பான் கம்பெனி. இந்தியாவில் வேக்சின்ஸ் அப்ரூவ் பண்றது யாருன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1988ல. எந்த ஆக்டுக்கு கீழேனா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940க்கு கீழே இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருப்பாங்க. அவங்க தான் எல்லா வேக்சினுக்கும் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி. சரியா? அடுத்தது கியூடெங்கா இஸ் அ லைவ் அட்டனுவேட்டட் டெட்ராவேலண்ட் வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. லைவ் அட்டனுவேட்டட்னா என்னன்னா அந்த டெங்கு வைரஸோட ஒரு வீக்கான ஃபார்மையே பேஸ் பண்ணி அந்த டெங்கு வேக்சினை உருவாக்கியிருக்காங்க. அதான் அந்த லைவ் அட்டனுவேட்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். டெட்ராவேலண்ட்னா அந்த டெங்கு வைரஸோட 4 செரோடைப் வந்து இருக்கு. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, டென் V1, V2, V3, V4ன்னு. இந்த 4 செரோடைப்புக்கு அகெயின்ஸ்டாவும் இந்த ஒரு வேக்சினே ஆக்ட் ஆகும். அதான் டெட்ராவேலண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது இட் இஸ் அ 2 டோஸ் வேக்சின் வித் டோசஸ் கிவன் 3 months அப்பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் டோஸ் போட்டு 3 மாசம் கழிச்சு 2வது டோஸ் போடணும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது the Qdenga vaccine has been approved for the prevention of dengue in individuals aged 4 to 60. Qdenga vaccine அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் இந்த வேக்சினை போட்டுக்கலாம்னா 4 வயசுல இருந்து 60 வயசுக்கு உட்பட்டவங்க போட்டுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களும் பிரெக்னன்ட் லேடிஸும் போடக்கூடாது. சரியா? அடுத்தது the vaccine can be administered irrespective of whether an individual has had a previous dengue infection அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி டெங்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, வேக்சின் போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது who created the miniature statues of விக்ரம் சாராபாய், APJ அப்துல் கலாம் and Sir CV ராமன் used in விக்ரம் 1. விக்ரம் 1 ராக்கெட்ல லான்ச் பண்றப்ப அதுல 6 பேலோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டாச்சுவா வச்சு அனுப்பியிருப்பாங்க. விக்ரம் சாராபாயோட ஸ்டாச்சு, அப்துல் கலாம், CV ராமனோட ஸ்டாச்சுஸ்லாம் வச்சு அனுப்பியிருப்பாங்க. அந்த மினியேச்சர் ஸ்டாச்சுவை ரெடி பண்ணது யாருன்னா அஜய்குமார் மத்தேவாடா அப்படிங்கிறவர். அடுத்தது ஜாகிரபி ரிலேட்டடான கண்டென்ட். An El Nino occurs when the oceanic Nino index is 0.5 degree Celsius or higher above average அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பசிபிக் ஓஷனோட சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜை விட 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எல் நினோன்றத சொல்றாங்க. An index less than 0.5 degree Celsius means the climate is in a neutral state, while a value of minus 0.0 degree Celsius or lower indicates La Nino அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லா நினா. ஓகேவா? எல் நினோ லா நினான்னு வரணும். சரியா? ரைட். அப்ப
செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க? பசிபிக் ஓஷனோட சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் வந்து 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எல்னினோ. அதுவே 0.5 டிகிரி செல்சியஸ்க்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா நார்மல் கண்டிஷன். இதுவே -0.5 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து லானினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. +0.5 இருந்துச்சு அப்படின்னா எல்னினோ, -0.5 இருந்துச்சுன்னா லானினா. அதுக்கு இடைப்பட்ட டெம்பரேச்சர்ஸ்ல இருந்துச்சுன்னா நார்மல் கண்டிஷன். சரியா? இதுவே ஒரு சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது எப்போ வரும்னா, அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோட ஆவரேஜ் வந்து 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போச்சுன்னா அது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, ஆல் எல்னினோ டஸ் நாட் அஃபெக்ட் இந்தியன் மான்சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லா எல்னினோவும் இந்தியன் மான்சூன் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? த இந்தியன் ஓஷன் டைபோல் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இந்தியன் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஏன்னா எல்லா எல்னினோவும் இந்தியன் மான்சூன் அஃபெக்ட் பண்ணாது. எல்னினோவும் இருந்து ஐஓடி இந்தியன் ஓஷன் டைபோல் நெகட்டிவா இருந்தாதான் நம்மளோட மான்சூன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இல்ல எல்னினோ கண்டிஷன் இருக்கு, நம்மளோட இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிரும். சரியா? அப்ப போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், எல்னினோ, லானினா, எல்னினோ மொடோக்கி, மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் அக்கர்ஸ் இன் விச் ஓஷன்? இந்த எல்லா பினாமினாவும் எங்க நடக்கும்னா பசிபிக் ஓஷன்ல தான். அதுவும் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல தான் இதெல்லாம் நடக்குது. அடுத்தது, பீச் சாண்ட் மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கான்டெக்ட் அப்படின்னா, இந்த அணுக்கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுக்கனிமங்கள் எல்லாமே கன்னியாகுமரி பீச்ல வந்து நிறைய கிடைக்கும். ஓகேவா? அப்ப பீச்சோட கடற்கரையிலிருந்து ஒரு 500 மீட்டர் ரேடியஸ் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய பீச் மண்ணெல்லாம் அள்ளிட்டு போய் தான் அந்த அணுக்கனிமங்கள் அட்டாமிக் மினரல்ஸ் வந்து எடுப்பாங்க. அப்படி மண்ணெல்லாம் எடுத்துட்டு போறதுனால என்ன ஆகும்? அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் விவசாயம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? அதனால அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அணுக்கனிமங்களை எடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பீச் சாண்ட் மினரல்ஸ் ஆர் எக்கனாமிக் ஹெவி மினரல்ஸ் ஃபவுண்ட் இன் தெரி ஆர் பீச் சாண்ட்ஸ் அண்ட் ஆர் கிளாசிஃபைட் அஸ் அட்டாமிக் மினரல்ஸ் அண்டர் மைன்ஸ் மைன்ஸ் ஆக்டுக்கு கீழே இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அட்டாமிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏஎம்சிஆர்னா அட்டாமிக் மினரல் கன்செஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீச் சாண்ட் மினரல்ஸ்லாம் எங்க இருக்கு? தெரி பீச் கிட்ட இருக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரி பீச்சஸ் கிட்ட இருக்கும். அந்த பீச் சாண்ட் மினரல்ல தான் என்னன்னு சொல்றாங்க? அட்டாமிக் மினரல்னு சொல்றாங்க. அது 2 டைப்பா இருக்கும். டைட்டானியம் பியரிங், நான் டைட்டானியம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. டைட்டானியம் இருக்கிறது, டைட்டானியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி. இப்ப டைட்டானியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்மனைட், ரூட்டைல், லூக்கோசீன் இதெல்லாம் வந்துடும் டைட்டானியமோட இருக்கிறது. ஓகேவா? ஆஹ் இதுவே டைட்டானியம் இல்லாதது அப்படின்னா ஜிர்கோன், மொனாசைட், கார்னெட் அண்ட் சிலிமனைட் அப்படிங்கிறதுலாம் டைட்டானியம் இல்லாத விஷயங்கள். ஓகே, அந்த அணுக்கனிமங்கள் இதெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராம்நாடு, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், காஞ்சிபுரம் இந்த ஊர்ல எல்லாம் இருக்கு. சரியா? ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது, இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இதை வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்டோட ஸ்டேட்மெண்ட். சைனா ஃபர்ஸ்ட், இந்தியா செகண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாப்ல. அடுத்தது, கேம்பா, அதாவது காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. கேம்பா இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஏன் அதை ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்றாங்கன்னா, கேம்பா ஆக்ட் வந்து 2016 தான் வந்திருக்கும். ஓகேவா? இவங்க அஃபாரஸ்டேஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸை இந்தியா லெவல்ல பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் 4 கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த அனிமல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு கூட நமக்கு கேட்கலாம். ரிவர் டால்ஃபின்ஸ் 1, ஸ்னோ லெப்பர்ட் 2, வைல்ட் வாட்டர் பஃபல்லோ 3, அடுத்தது இந்தியன் ரைனோசரஸ் 1, 4. ஓகேவா? இது 4த்துக்கும் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, அஸ்தாவான் சன்ரக்ஷன் யோஜனா வாஸ் அப்ரூவ்டு பை கேம்பா. ஓகேவா? It aims for the conservation and restoration of nearly 15,000 sacred groves across the country அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வான் சன்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வான் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட்ங்கிற மீனிங் வந்துடும். இந்த சாக்ரெட் குரூஸ்னா என்னன்னா, இந்த பழங்குடியின மக்கள் அவங்க காட்டுக்குள்ள அவங்க கோயில் இருக்கும். அந்த கோயிலை சுத்தி காட்டு பகுதிகள் வந்து இருக்கும். அந்த கோயிலும் சரி, அதை சுத்தி இருக்கக்கூடிய காட்டு பகுதியிலும் சரி, அந்த மக்களே வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் சாக்ரெட் குரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாக்ரெட் குரூஸை ரீஸ்டோரேஷன் பண்ணணுங்கிறது இந்த ப்ராஜெக்டோட
அப்ஜெக்டிவ். அதை கேம்பா தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது E20 பெட்ரோல் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ E20 அப்படிங்கிறது என்னன்னா 80% பெட்ரோல் 20% எத்தனால் இருக்கிறது. ஸோ இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணோம்னா இட் வில் ரெடியூஸ் த மைலேஜ் பை 3 to 5% அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் மினிஸ்ட்ரியே சொல்லியிருக்காங்க. சரியா? அது ஒரு நெகட்டிவா இருந்தாலும் இது வந்து ஆக்டேன் ரேட்டிங் வந்து நல்லா இருக்கு, அண்ட் தென் கம்பஷன் நல்லா இருக்கு, பிக்கப் நல்லா இருக்கும், ஆக்சலரேஷன் நல்லா இருக்கும், இன்ஜினோட ஆப்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிஷனல் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு amended its mining rules to give the director of geology and mining the power to regulate or temporarily ban the transport of key construction materials. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லீகல் மைனிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மினரல் டீலர்ஸ் ரூல்ஸ் 2011 இந்த ரூல்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. சேஞ்சஸ் கொண்டு வந்து டைரக்டர் ஆஃப் ஜியாலஜிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. என்ன அதிகாரம்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை டெம்பரவரியா மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்றத பேன் பண்ண முடியும் அவருனால. ஓகேவா? அதனாலதான் இப்ப ரீசெண்டா எம்சாண்ட் எல்லாம் கூட மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கேரளா கவர்மெண்ட் கூட அப்படிலாம் பண்ண வேண்டாம், எங்க கேரளாவுக்கு வந்து அதை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சைனா இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் எ டேம் ஆன் பிரம்மபுத்திரா ரிவர் 50 கிலோமீட்டர் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ். இட் இஸ் லொகேட்டட் இன் டெக்டானிக்கலி ஆக்டிவ் ரீஜன் இன் பைசான் ஃபால்ட். த பைசான் ஃபால்ட் பிலாங்ஸ் டு பிளீஸ்டோசின் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். சைனா வந்து ஒரு டேம் கட்டுறாங்க, எந்த ரிவருக்கு கிராஸ் ஆனா பிரம்மபுத்திரா ரிவர். அது ஏன் நம்ம வந்து இந்த 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 டேம் வந்து சைனீஸ் வாட்டர் பாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து வாட்டர் பாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து பைசான் ஃபால்ட்டுங்கிற ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா? அங்க வந்து அதிகமா நிலநடுக்கம் நடக்கும். அப்படி நிலநடுக்கம் நடந்து டேம் உடஞ்சிருச்சுன்னா நமக்கு தான் பாதிப்பு. ஓகேவா? அதனாலதான் அதை அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த பைசான் ஃபால்ட் அப்படிங்கிறது என்ன காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா பிளீஸ்டோசின் காலகட்டத்தை சேர்ந்தது. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் வில் ரன் ஆன் ஜிந்த் டு சோனிபத் ரூட். ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து ஜிந்த் டு சோனிபத்ல விட்டுருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி 1200 கிலோவாட், அதோட ஹார்ஸ் பவர் வந்து 3200 ஹார்ஸ் பவர். ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினுங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது ஜெர்மனி. எப்போனா 2018. அடுத்தது நடந்தாய் வாலி காவேரி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை 2019 ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. 2024 கேபினெட் அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருக்கோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எடப்பாடி அவர்கள் சொல்லியிருப்பார். சரியா? அவர் பீரியட்ல கொண்டு வந்தனால அந்த நடந்தாய் வாலி காவேரி அப்படிங்கிற அந்த அந்த ஒரு டேர்ம் வந்து எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது மெகலன் ஸ்ட்ரைட். இந்த மெகலன் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இந்த இடத்துல இருக்கிறது தான் மெகலன் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் சில்லி டு அர்ஜென்டினா அந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ அந்த மெகலன் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது பசிபிக் ஓஷனையும் அட்லாண்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணும். சரியா? அடுத்தது த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கம்ஸ் அண்டர் விச் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ 2026 மறுபடியும் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே வரும். சரியா? அடுத்தது 2026 வேஸ்ட் எப்படி கேட்டகரி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி வெட், ட்ரை, சானிட்டரி, ஸ்பெஷல் கேர் வேஸ்ட்னு 4 கேட்டகரி வந்து கொடுக்குறாங்க. சரியா? இப்போ வெட் வேஸ்ட்னா கிச்சன் வேஸ்ட் வந்து வெட் வேஸ்ட்னு சொல்றோம். ட்ரை வேஸ்ட்னா பிளாஸ்டிக், பேப்பர், மெட்டல், கிளாஸ் இதெல்லாம் ட்ரை வேஸ்ட். சானிட்டரினா டயாப்பர்ஸ் அண்ட் நாப்கின்ஸ். ஸ்பெஷல் கேர் வேஸ்ட்னா பல்ப், பேட்டரி இதெல்லாம் வந்து வந்துடும். 4மே கரெக்ட் தான். அடுத்தது The Cabinet Committee on Economic Affairs, chaired by Prime Minister, approved the National Investment Policy for Urea 2026, replacing the National Investment Policy 2012. ஸோ 2012 வந்த பாலிசிக்கு பதிலாக 2026 புது பாலிசி கொண்டு வராங்க. இந்த பாலிசி படி என்னன்னா யூரியாவோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். சரியா? அதான் இவங்களோட அப்ஜெக்டிவ். அதான் 10 மில்லியன் டன்ஸ் ஆஃப் யூரியாவை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 10 மில்லியன் டன்ஸ் ஆஃப் யூரியாவை ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிளான்ட் தேவைப்படும். அதனால 8 to 9 நேச்சுரல் கேஸ் பேஸ்டு ஃபெர்டிலைசர் பிளான்ட்டை ஏற்படுத்த போறாங்க. அடுத்தது ஃபாக்லாண்ட் ஐலா மால்வினாஸ் அப்படிங்கிறது டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்கு. யாருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஓகேவா? இங்க அர்ஜென்டினா அப்படிங்கிற நாடு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன தீவுகள் வந்து இருக்கும். இந்த 2 சின்ன தீவுகள தான் ஃபாக்லேண்ட் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐலேண்ட் வந்து அர்ஜென்டினா பக்கத்துல இருந்தாலும் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா, யுகேவோட கண்ட்ரோல்ல இருக்கு. சமீபத்துல FIFA வேர்ல்ட் கப்ல அர்ஜென்டினா வந்து இங்கிலாந்த தோற்கடிச்சுட்டாங்க. அப்ப அந்த அர்ஜென்டினா நாட்டு வீரர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு பேனர் கையில வச்சிருப்பாங்க. இந்த மாரி இந்த மால்வினா ஐலா அப்படிங்கிறது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சைலண்ட் டிஸ்பியூட்டை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம் யூகே அண்ட் அர்ஜென்டினா அப்படிங்கிறது. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆரவல்லி மலைத்தொடர்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டெஃபினிஷனை ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி பேர் என்னன்னா காஞ்சன் தேவி கமிட்டி. அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் ஐடென்டிஃபைட் 11 கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ் 11 கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 2023 இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கும். ஓகேவா? கிள்ளை வில்லேஜ் இஸ் தமிழ்நாடு ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆபரேஷனல் கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜ். கிள்ளை அப்படிங்கிற இந்த கிராமம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆபரேஷனல் கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜா ஏற்படுத்தியிருக்காங்க. கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ்னா கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய தாக்கங்கள்ல இருந்து அந்த கிராமம் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரெடியா இருக்கு கிள்ளை அப்படிங்கிற வில்லேஜ். இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடத்துறது யாருன்னா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் வந்து நடத்துறாங்க. இந்த கிள்ளை அப்படிங்கிற கிராமம் எங்க இருக்குன்னா கடலூர்ல வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு பேர்ட் சாங்சுரி எதுனா தானே கிரீக். அது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்தது இந்தியன் ரயில்வேஸ் ஹாஸ் அச்சீவ்ட் அன் எலக்ட்ரிஃபிகேஷன் ரேட் ஆஃப் 99.6%. அதாவது நம்ம ரயில்வேஸ்ல 70,271 கிலோமீட்டர் இருக்கு. அதுல 99.6% என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டாங்க. சுவிட்சர்லாந்து தான் அதிகமா பண்ணது 100%. வேர்ல்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் இவங்க, செகண்ட் நம்ம. சரியா? அடுத்தது இந்த கிள்ளை கிராமம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கடலூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் a massive 7,000 to 10,000 kilometer long monsoon convergence zone was captured by satellite imagery in July 2026. அதாவது it stretches unbroken from North India across Himalayas and China to South Korea அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில இருந்து சவுத் கொரியா வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேகம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மேகத்தினாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நார்த் இந்தியால ஃபுல்லா நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா? சோ அது அந்த ஒரு ஏன் அவ்வளவு பெரிய மேகம் இருக்குன்னா அதை வந்து மான்சூன் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரேடு விண்டு இதனுடைய தாக்கங்கள்னால நிறைய கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகி இன்டர் கனெக்ட் ஆகி அப்படியே அவ்வளவு நீளத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? போத் கரெக்ட். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி SDMA அப்படின்னு சொல்லி 2014 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு 2019 தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சின்னு பேர் மாத்திருப்பாங்க. அந்த ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சிக்கு இப்ப 50 கோடி ரூபாய் வந்து ரிவால்விங் ஃபண்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எதுக்காகனா ஒவ்வொரு மாவட்டமும் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் பண்றதுக்காக. அப்படின்னா இப்ப எங்க மாவட்டத்துக்கு ஏதாவது டிசாஸ்டர்னால பாதிப்புகள் ஏற்பட போகுது, அதுக்கு நான் முன்னாடியே தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னா அதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் மாவட்ட ஆட்சியர் வந்து. சரியா? அடுத்தது 38th கொஸ்டின். இதுல கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரிப்போர்ட் ஹாஸ் ப்ரப்போஸ்ட் 37% ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் டு பி டிக்ளேர்ட் அஸ் எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கமிட்டி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாதவ் கட்கில் கமிட்டி வந்து வரும். இந்த மாதவ் கட்கில் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட 2010 வந்திருக்கும் 100% ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸை இவர் வந்து எக்கனாலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அங்க வந்து எந்த ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட்டோ ரெசார்ட்டோ எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுக்கு அப்போஸ் பண்ணனால கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்திருக்கும். அவர் 37% ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸை எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதையுமே இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. இப்ப கூட ரிவைஸ்டு நோட்டிபிகேஷன் ஆஃப் திஸ் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அது வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க கமிட்டியில என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்களோ அது மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீ இஷ்யூ பண்ணிருக்காங்க. சரியா? அந்த பேசிஸ்ல தான் நம்ம பாக்குறோம். வெஸ்டர்ன் காட்ஸோட ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் காட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொத்தம் 6 மாநிலங்கள் இருக்கு. 6 மாநிலமே அப்போஸ் பண்றாங்க தான். அதுல நம்ம இந்த மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு போட்டுருவோம். குஜராத் வருமா வராதாங்கிற டவுட் வந்துடும் நமக்கு. சரியா? ஸோ அதனால குஜராத்தும் வரும். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 7.1 மேக்னிடியூட்ல எர்த்குவேக் எங்க வந்துச்சுன்னா ஜப்பான்ல வந்துச்சு. ஓகே, போன மாசம் தான் வெனிசுலா. சரியா?
அடுத்தது பிரம்பானன் டெம்பிள் எங்க இருக்குன்னா இந்தோனேஷியால இருக்கு. இந்த கோயில இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து ரீஸ்டோர் பண்ண போறாங்க. ஓகேவா? சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படிங்கிற அந்த 3 கடவுள்களுமே இந்த டெம்பிள்ல இருப்பாங்க. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மியூசியம் பேர் வந்து சப்தலோக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த இந்தியாவோட லாங்குவேஜ் மியூசியம்ல 22 அஃபிஷியல் லாங்குவேஜும் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. சரியா? என்ன மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே வருது. எங்கன்னா கொல்கத்தால எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஏன்சியன்ட் புத்திஸ்ட் சைட் ஆஃப் சார்நாத் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் அஸ் இந்தியாஸ் 45th யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட 45வது யுனெஸ்கோ சைட்டா ஏன்சியன்ட் புத்திஸ்ட் சைட் ஆஃப் சார்நாத் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசல இருக்கு. சார்நாத் அப்படிங்கிறது யூபியில இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இந்தியா 6வது இடத்துல இருக்கு. இதுவே ஏசியா பசிபிக் ரீஜன்ல 2வது இடத்துல இருக்கும். சரியா? அடுத்தது அந்த சாரநாத்தோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப புத்தா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் செர்மான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு கூட சொல்லலாம். தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கதான் கொடுத்திருப்பாரு. சரிங்களா? சாரநாத்த பௌத்த மரபுகளின்படி பாக்குறப்ப நிறைய பேர்ல கூப்பிட்டு என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னா ரிஷி பட்டானா, இஷி பட்டானா, மிருக்கதாவா அப்படிங்கிற பேர்கள்லாம் அதுக்கு இருந்திருக்கு. ஃபேமஸா என்னெல்லாம் அங்கிருந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசோகன் பில்லர் அங்கிருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட நேஷனல் எம்பளம்னு சொல்லக்கூடிய லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகாவும் அங்க சாரநாத்ல தான் கிடைச்சிருக்கு. அதுதான் 45வது சைட்டா நம்ம இப்ப டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த யுனெஸ்கோ சைட்ஸை 3ஆ பிரிக்கலாம். 37 கல்ச்சுரல் சைட் இருக்கு. ஓகேவா? 7 என்விரான்மெண்டல் ஆர் நேச்சுரல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வந்து மிக்சடு சைட். ஓகேவா? அந்த 1 மிக்சடு சைட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா. சரியா? அடுத்தது பாலிட்டி ரிலேட்டடா இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வில் இன்டகிரேட் போலீஸ், கோர்ட், பிரிசன், ஃபாரன்சிக் அண்ட் ப்ராசிக்யூஷன் ஆன் அ சிங்கிள் பிளாட்ஃபார்ம். ஸோ நமக்கு போலீஸ்க்குன்னு தனி நெட்வொர்க் இருக்கும், கோர்ட்டுக்குன்னு தனி நெட்வொர்க் இருக்கும், பிரிசன் சிறைத்துறை அதிகாரிகள் தனி நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் தனித்தனி நெட்வொர்க்கு பதிலாக ஒரே நெட்வொர்க்கா கொண்டு வர போறாங்க. பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதீனியம் எல்லா சட்டத்தையும் சேர்த்து எல்லா போலீஸ், கோர்ட், பிரிசன், ஃபாரன்சிக் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ள கொண்டு வராங்க. அதுதான் ICJS அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேட்டா எல்லாமே எங்க ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா மேக்ராஜ் அப்படிங்கிற அரசாங்கத்தோடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, நம்ம கிளவுட் இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மேகம்னு சொல்றோம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட கிளவுட் பிளாட்ஃபார்ம் பேரு மேகராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் இன் ஜட்ஜ்மெண்ட் ஹட் செட் ஈவன் அ விக்கெட் பர்சன் ஹாஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் டு எ காம்பீட்டன்ட் அட்வொகேட். அதாவது ஒரு விக்கெட் பர்சன் அப்படின்னா தீய நபருக்கு கூட வழக்கறிஞரை வச்சுக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு அடிப்படை உரிமையாகவுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேஸ்ல இதை சொல்லியிருப்பாங்கன்னா முகமது ரஃபி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிற வழக்குல சொல்லியிருப்பாங்க. என்ன ஆர்டிகலை ரிலேட் பண்றாங்கன்னா ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1 ரிலேட் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. என்ன கான்டெக்ட்னா இப்ப ராமர் கோயில்ல வந்து அந்த நிதியெல்லாம் வந்து ஏதோ எம்பசல்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. கரெக்டா? சோ அந்த குற்றவாளிகளுக்கு நாங்க யாரும் வாதாட மாட்டோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு ரெசல்யூஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அது தப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக இந்த ஆர்டிகல் வந்திருக்கும். சரியா? அடுத்து நிர்ணய் அப்படிங்கிற அப்ளிகேஷன் கிராம சபா மீட்டிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஹிந்தியை அபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வந்திருக்கிறது யாருன்னா அசாம். அசாம்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், போடோ, அசாமீஸ் அப்படின்னு 3 மொழிகள் இருக்கு. இப்ப 4வதா ஹிந்தி மொழியும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட சட்டப்பேரவையில ஹிந்தியிலையும் பேசிக்கலாம். அதான் இதனுடைய அர்த்தம். சரியா? அப்ப லாங்குவேஜ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா ஆர்டிகல் 210. இதுவே லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னா ஆர்டிகல் 120. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஒன்லைனர் ஃபேக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படியே. நெக்ஸ்ட் இன் கவர்மெண்ட் ஈவென்ட் ஸ்டேட் song should be sang first, followed by national song and national anthem. These guidelines were given by Ministry of Home Affairs அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அரசு விழா ஒண்ணு நடக்குது அப்படின்னா முதல்ல மாநில அரசாங்கத்தோட பாடல், அதுக்கப்புறமா தேசிய பாடல், அதுக்கப்புறமா தேசிய கீதம், இந்த வரிசையில தான் பாடணும். அது சொன்னது ஹோம் மினிஸ்ட்ரி.
அடுத்தது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட வந்து அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அமெண்ட் பண்ணி அந்த ஆசிட் அட்டாக் விக்டிம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான டெஃபினிஷனை கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்காங்க. அந்த பின்னணியில நம்ம பார்க்கிறோம். பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் வாஸ் enacted in 1995 which recognized 7 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ முதல்ல 1995லயே இந்த சட்டம் வந்திருக்கும். அதுல 7 வகையான டிசபிலிட்டியை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் 2016ல மறுபடியும் புதுசா சட்டம் கொண்டு வந்து அதுல 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த 21ல ஒண்ணுதான் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸோட டெஃபினிஷனை இப்ப வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேவா? என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பாண்டட் டெஃபினிஷன்ல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா சர்வைவர்ஸ் ஹூ ஆர் ஃபோர்ஸிபிளி அட்மினிஸ்டர்ட் ஆர் ஃபோர்ஸ்டு டு இன்ஜெஸ்ட் ஆசிட். அதாவது ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ்னா நமக்கு மைண்ட்ல என்ன தோணும்னா யாராவது வந்து நம்ம மேல ஆசிட் ஊத்திட்டாங்க அப்படிங்கறதுதான் தோணும். அப்படி இல்லாம யாராவது நம்மளை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தியும் அந்த ஆசிட குடிக்க வைக்கலாம், இல்ல நம்ம மேலேயே நம்மள ஊத்திக்க வைக்கலாம். சோ அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி நம்மளே இது பண்றாங்க இல்லையா? சோ அந்த ஒரு நிகழ்வையுமே ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ்குள்ள டெஃபினிஷனுக்குள்ள கொண்டு வராங்க. ரைட். அடுத்தது வந்தே மாதரம் ஹாஸ் பீன் மேட் அ பனிஷபிள் அஃபென்ஸ் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்ட். வந்தே மாதரத்தை இன்சல்ட் பண்ணோம்னா இந்த சட்டத்துக்கு கீழே நம்மளைய கைது பண்ணலாம், 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம், இல்ல ஃபைன் போடலாம், இல்ல ரெண்டுமே சேர்த்தும் வரலாம். சரியா? அடுத்தது தமிழ்நாட்டுல சென்சஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம முதலமைச்சர் கூட சென்சஸ் டேட்டாவெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு, பார்த்திருப்பீங்க. ஸோ சென்சஸ் இன் தமிழ்நாடுங்கிறது 2 ஃபேசஸ்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் முதல் கட்டம் வந்து செல்ஃப் என்யூமரேஷன் ஃபேஸ். அது வந்து ஜூலை 17 டு ஜூலை 31 வரைக்கும். 2வது ஃபேஸ் வந்து ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் இருக்கும். அடுத்தது அதேதான் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நேஷனல் பிளாக், நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே இப்ப நேஷனல் ஹானர் ஆக்டுக்கு கீழே வந்துருச்சு. அதுல புதுசா சேர்க்கப்பட்டது நேஷனல் சாங். ஆல்ரெடி இருந்தது நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம், கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கும். ஸோ பனிஷ்மெண்ட் 3 இயர்ஸ், ஃபைன் ஆர் போத். ஓகேவா? அடுத்தது நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருந்தாரு. அப்போ ஒரு அமைச்சர் ரிசைன் பண்றாரு அப்படின்னா அது என்ன ஆர்டிகல் கீழே வரணும்? ஆர்டிகல் 75 சப் கிளாஸ் 2. அந்த 75 சப் கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எ மினிஸ்டர் ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 75 சப் கிளாஸ் 2. அப்போ ஒரு அமைச்சர் ரிசைன் பண்றாருன்னா யாருக்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாரு? இது டிஎன்பிஎஸ்சிலேயே கேட்டிருக்காங்க. யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. இதே மாநில அரசாங்கத்துல அப்படின்னா கவர்னர் கிட்ட கொடுப்பாங்க. போன எக்ஸாம்ல கேட்டாங்க. ஓகேவா? 2A கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஹை பவர்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் எக்ஸாம் ரிஃபார்ம்ஸ். அதாவது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற அமைப்பு 2017-18ல வந்திருக்கும். அந்த அமைப்புல ஒரு சில ரிஃபார்ம்ஸ் மேக் பண்றதுக்காக நந்தன் நீலகனி தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2008ல வந்த இந்த அமைப்போட சேர்பர்சனா இருந்திருக்காரு. இந்தியாவில் ஆதார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது இந்த நந்தன் நீலகேணி. அவர் தலைமையில கமிட்டி போட்டிருக்காங்க. அடுத்தது சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட் மாமல்லபுரத்துல 31வது மீட்டிங் நடக்க போகுது. சதர்ன் ஜோனல் கவுன்சில்னா யாரெல்லாம் வருவாங்க? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரியும் வருவாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாருன்னா கே அலாவுதீன். அவங்களோட ரெக்கமெண்டேஷன் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குன்னா April 1, 2027 இருந்து March 31, 2032 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். 243I, 243Y அதுதான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிகல்ஸ். அடுத்தது பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. அதை 2026ல இப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பாக்குறப்ப 15 டைப் ஆஃப் மால் பிராக்டிசஸ புது சட்டத்துல, புது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருக்காங்க. சரியா? மேக்சிமம் பனிஷ்மெண்ட்னு பார்த்தோம்னா 10 வருஷம் சிறை தண்டனை அல்லது 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட முடியும். நெக்ஸ்ட் அதுவே நம்ம இன்னும் டீப்பா பார்த்தோம்னா எக்ஸாம் மால் பிராக்டிஸ்ல ஈடுபடுறோம். இப்போ OMR டேம்பரிங் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்றோம்னா நமக்கு 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம். அது இல்லாம 50 லட்சம் ஃபைனும் போடலாம். சரியா? அண்டிய ஃபைன் ஆஃப் 50 lakhs அப்படிங்கிறது சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் ரெண்டுமே சேர்த்தி வர்றது. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளான்டு மால் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பிளான் பண்ணி ஒரு குரூப்பா மால் பிராக்டிஸ் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து 7 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, அது இல்லாம 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன். ஓகேவா? அது போக ஒரு மாநில அரசாங்கம் நினைச்சாங்கன்னா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு அமர்வு நீதிமன்றத்தை
விரைவு நீதிமன்றமா நாமினேட் பண்ண முடியும், டெசிக்னேட் பண்ணி விசாரணையை 3 மாசத்துக்குள்ள முடிக்க முடியும். சரியா? முடிக்கணும். அதான் அந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள விசாரணையை முடிக்கணும். அந்த போலீஸ் இல்ல சிபிஐ அவங்களாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு மேக்ஸிமம் டைம் 2 மாசம் தான். சரியா? அடுத்தது, வோட்டர் ஐடி, பான் கார்டு, ஆதார் கார்டு cannot be used as a document to prove இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்தியாவோட குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்களாக இதை எதையுமே பயன்படுத்த முடியாதுன்னு கொல்கத்தா நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்போர்ட்டையும் அதுக்காக யூஸ் பண்ண முடியாதுன்றத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம போன மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். பாஸ்போர்ட் சட்டம் 1967 படி பார்க்கறப்ப பொதுநலன் கருதி வெளிநாட்டினருக்கும் நம்மனால இந்தியாவோட பாஸ்போர்ட்டை வழங்க முடியும். அதனாலதான் பாஸ்போர்ட்டை ஒரு சிட்டிசன்ஷிப்கான டாக்குமெண்டா யூஸ் பண்ண முடியாது. இந்தியாவுல எந்த டாக்குமெண்ட்டுமே நம்ம சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃபா யூஸ் பண்ண முடியாது. ஸோ போத் கரெக்ட். அடுத்தது, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ஆனது. ஸோ இந்த விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து திருப்பதி, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த முக்கவரி பள்ளி அப்படிங்கிற இந்த கிராமத்துல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஜூலை 1 அதான் வந்து என்ஃபோர்ஸ் ஆன டேட். இந்த ஸ்கீம் என்ஃபோர்ஸ் ஆன டேட் வந்து ஜூலை 1. இந்த ஸ்கீமுக்கு கீழே மினிமம் வேஜ் அப்படிங்கிறது பழசு வந்து பாத்தீங்கன்னா 298 ரூபாயில இருந்து இப்ப 327.4 ரூபாயா மாத்திருக்காங்க மினிமம் வேஜ். ஹரியானா 409 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. கோவா 406 ரூபா கொடுக்குறாங்க. கேரளால 401 ரூபா கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் வேஜஸா இந்த ஸ்கீமுக்கு கீழே. அடுத்தது, ஆரோக்கிய சேது அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா COVID-19 டைம்ல இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, கான்டாக்ட் ட்ரேசிங், யாருக்கெல்லாம் பக்கத்துல நமக்கு சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு யாருக்கெல்லாம் கொரோனா இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? இப்ப அதை அப்படியே ரீவேம்ப் பண்ணி இந்தியாவோட நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் ஆப்பா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இதை மாத்திட்டாங்க. இதன் மூலியமா நம்ம வந்து இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். பிளட் தேவைன்னா இதுலயே நம்ம போய் தேடிக்கலாம். நம்மளோட மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாமே இந்த ஆப்லயே அப்டேட் ஆயிரும். அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸோட இந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த மிஷனுக்கு கீழேனா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனுக்கு கீழே. அடுத்தது, சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் படி இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எவ்வளவு இருக்குன்னா 917. மினிமம் வேஜ் எவ்வளவு விபிஜி ராம்ஜி கீழேனா 327.4. அடுத்தது, தாய்மானவர் திட்டம் 2025 ஆகஸ்ட் மாசம் நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, எவ்ரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமுக்கு கீழே பெனிஃபிஷியரி ஏஜ் வந்து 70 இருந்துச்சு, அப்புறம் 65 குறைச்சாங்க. இப்ப 60 மாத்தலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. மேபி பட்ஜெட்ல சொல்லலாம். ஸோ 60 அப்படிங்கிறது இப்போதைக்கு அரசாங்கம் சொன்னது. சரியா? அடுத்தது, அந்த ஸ்கீமுக்கு கீழே எப்ப ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்கன்னா, எவ்ரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. அண்ட் தென் எல்டர்லி பீப்புள் மட்டும் இல்ல, டிஃபரெண்ட்லி ஏபிள்டும் இதுக்குள்ள அடங்குவாங்க. சரியா? அடுத்தது, செர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் ப்ரோக்ராமோட சக்சஸ் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 91,000 சிறுமிகளுக்கு இந்த வேக்சினை போட்டு விட்டுருக்காங்க தமிழக அரசாங்கம். இப்போ ஸ்கீம் எப்ப லான்ச் பண்றாங்கன்னா, ஜான்வரி 27, 2026 இந்த செர்விக்கல் கேன்சர் ப்ரோக்ராம் அப்படிங்கறத லான்ச் பண்றோம். ஃபேஸ் 1 முதல் கட்டமாக தர்மபுரி, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் அப்படிங்கிற இந்த 4 மாவட்டங்கள்ல கொண்டு வரோம். சரியா? என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 doses of Gardasil 4 is given to girl students in government schools in the age category of 9 to 14. 9 14 வயது உட்பட்ட சிறுமிகளுக்கு, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய சிறுமிகளுக்கு இந்த கார்டசில் 4 அப்படிங்கிற வேக்சினை 2 டோஸ் போட்டு விடுறாங்க. சரியா? அடுத்தது, மொபைல் போன் மேனுஃபேக்சரிங்ல அண்ட் தென் அதோட எக்ஸ்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 2nd ரேங்க். டிஎன் ரேரா, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஓகேவா? ரியல் எஸ்டேட் ஆக்ட் வந்து 2016 வந்திருக்கும். அதுக்கு கீழே இந்த அமைப்பு 2017 ஏற்படுத்தி இருப்பாங்க. அடுத்தது, கோஆபரேட்டிவ் செக்டார் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் அப்படிங்கறத 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதோட 5th இயர் ஆனிவர்சரி இந்த மாசம் வந்துச்சு. ஸோ அதனாலதான் இதை பாக்குறோம். ஸோ கோஆபரேட்டிவ் செக்டார் ரிலேட்டடா முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ்னு பாக்குறப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் அமித்ஷா தான் இருக்காரு. சரியா? 2021 இந்த மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி 2025 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட டார்கெட் இயர் வந்து 2045, 20 வருஷத்துக்கான பாலிசி அது.
அடுத்தது ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்தியாவுல இந்த பால் கொள்முதல் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்த 5 வருஷத்துல 50% இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அதனுடைய அப்ஜெக்டிவ். சரியா? ஆல் ஆர் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சாகர் சே சம்ருதி அப்படின்னா கோஆபரேட்டிவ் செக்டார்னு கண்ணை மூடிட்டு போட்டுறணும், அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. சகாகர் சே சம்ருதி அப்படின்னா கோஆபரேட்டிவ் செக்டார். நெக்ஸ்ட், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட அமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே என்ன பண்றாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்தியோதயா அன்ன யோஜனாவுக்கு கீழே 35 கிலோ ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதில் என்ன சேஞ்சஸ் பண்றாங்கன்னா, the proposed amendment seeks to provide 7 kg of food grains per person per month. ஓகேவா? The proposed amendment provides food grains subject to an overall ceiling of 35 kg per household per month. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடிலாம் இப்ப உங்க வீட்டுல குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 35 கிலோ உணவு தானியங்கள் வந்துடும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பர்சனுக்கு 7 கிலோன்னு பிக்ஸ் பண்றாங்க. அப்ப 2 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எவ்வளவு வரும்? 14 கிலோ தான் வரும். இதுவே உங்க வீட்டுல ஒரு 8 பேர் இருக்காங்க, அப்ப ஒரு பர்சனுக்கு 7 கிலோன்னு போட்டா 56 கிலோ கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு வீட்டுல 5க்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தா அங்க 35 கிலோங்கிறது தான் மேக்சிமம் லிமிட். உங்க வீட்டுல 8 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 12 பேர் இருந்தாலும் சரி 35 கிலோ தான் கொடுப்பாங்க. அதுவே உங்க வீட்டுல 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 28 கிலோ தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு நபருக்கு 7 கிலோ, மேக்சிமம் லிமிட் 35 கிலோ அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, நலம் AI is a WhatsApp chatbot service introduced by Health Department to improve public access to government health care services. ஸோ நலம் AI அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு சாட்பாட் சர்வீஸ் நம்ம கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட் பேஷண்ட் புக்கிங் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அரசு மருத்துவமனைகளுக்கு போய் ரொம்ப நேரம் டோக்கன் போட்டு உட்காந்தே இருப்போம். அந்த மாதிரி இல்லாம நலம் ஏஐல நம்ம எப்போ வரோங்கிறத புக் பண்ணிக்கலாம். ஸோ போத் கரெக்டுங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, Tamil Nadu government has renamed Adi Dravidar and Tribal Welfare Department's name as Social Justice Department அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எந்த ரூல்ஸை அமெண்ட் பண்ணி இந்த நேம் சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ் 1978 அமெண்ட் பண்ணி இந்த சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் இஸ் அ மந்த்லி ஹை ஃப்ரீக்வன்சி மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் டெவலப்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன்னா எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்பாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி. சரியா? அடுத்தது, இந்த ஐஎஸ்பி எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, சர்வீஸ் செக்டார்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ண போறாங்க. அதுதான் இந்த ஐஎஸ்பி மெஷர்ஸ் ஷார்ட் டேர்ம் சேஞ்சஸ் இன் ரியல் அவுட்புட் ஆஃப் இந்தியாஸ் ஃபார்மல் சர்வீசஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸையும் மெஷர் பண்ண போறாங்க. அப்ப அதுல இருந்து எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்றாங்கன்னா, இன்ஃபார்மல் செக்டாரை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க ஒன்னு, பர்சனல் சர்வீசஸை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க, நான் மார்க்கெட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. ஓகேவா? சரி, ரைட், 2 ஆச்சு. 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜிஎஸ்டி டேட்டாவை வச்சுதான் இந்த இண்டெக்ஸை நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஸோ தமிழ்நாட்டில் ஹானர் கில்லிங்காக போட்ட கமிட்டி எதுனா KN பாஷா கமிட்டி. அலாவுதீன் கமிட்டி இப்பதான் பார்த்தோம், 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். குரியன் ஜோசப்னா சென்ட்ரல் ஸ்டேட். அக்பர் அலி கமிட்டி வந்து ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கமிட்டி தான் அக்பர் அலி கமிட்டி. ஓகேவா? அடுத்தது, இந்த யுடிசி சர்வே யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஓகேவா? யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஓகேவா? அந்த ரிப்போர்ட் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க, 2018 ரிலீஸ் பண்றாங்க. இது ஸ்கூல் எஜுகேஷனுக்கானது. இதே ஆயுஷ் அப்படிங்கிறது ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். இதையும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்றாங்க 2010 இருந்து. இது ஹையர் எஜுகேஷன், இது ஸ்கூல் எஜுகேஷன், இது ஹையர் எஜுகேஷன். சரியா? அடுத்தது, நம்ம அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஸ்கீமோட நேம்ஸ். அதே மாதிரி நான் முதல்வன் திறன் தமிழ்நாடுன்னு பேர் மாத்திட்டாங்க. முதல்வர் படைப்பகம வெறும் படைப்பகம்னு மாத்திட்டாங்க. மகளிர் விடியல் பயணம மகளிர் பயணம்னு மாத்திட்டாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அடுத்தது, யுடிசி ரிப்போர்ட் படி பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ இன் தமிழ்நாடு எவ்வளவுனா 22 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. இதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி கேட்டாங்க அப்படின்னா 30:1.
நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்ன்றது தான் விகிதம். தமிழ்நாடு அதோட பெட்டரா இருக்குங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். டாப் கண்ட்ரி ஸ்வீடன், இந்தியா 70வது ரேங்க். பிஎம் சூரியகர் எக்ஸலன்ஸ் அவார்ட். பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா அப்படிங்கிற திட்டம். வீட்டு மொட்டை மாடியில நம்ம சோலார் பேனல் அமைக்கிற திட்டம் 2024ல வந்திருக்கும். அதுல சிறப்பான மாநிலம் யாருன்னா ஒடிசான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு லயலா மணி அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு நம்ம முதலமைச்சர். ஸோ அதன் பின்னணியில தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி அப்படின்னு சொல்லி தான் அந்த அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போனா ஆகஸ்ட் 5, 1960. அதை வந்து சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 1850 சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1850ல வந்திருக்கும். அதுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா 1993ல அதனுடைய பெயர் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டில இருந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மாறி இருக்கும். பாடநூல் கழகம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அதுக்கப்புறமா 2013ல மறுபடியும் பேரை மாத்திருப்பாங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன். இப்ப இந்த பேர் தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பேர் மாத்திருப்பாங்க. அதுக்கு தான் இப்ப லயலாமணி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சரியா? அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் லியோனி இருந்திருப்பாரு. சரி, ரைட், அதெல்லாம் பழசு. நெக்ஸ்ட் நலம் டிஎன். நலம் டிஎன் அப்படிங்கிறது இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு இம்ப்ரூவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது it accepts contribution from CSR funds, organizations, government medical college alumni and individual donors for procuring advanced medical equipment. அதாவது நலம் டிஎன்னா ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு வெப்சைட். சரிங்களா? இந்த வெப்சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்ப நீங்க வந்து அரசாங்கத்துக்கு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டுல டெவலப் பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க டொனேட் பண்ணலாம். உங்க அமௌண்ட்டை வாங்கி அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவாங்க. உங்க அமௌண்ட்டை எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டா வெளியே டேட்டா விடுவாங்க. அதுதான் இந்த நலம் டிஎன் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது இந்த நலம் டிஎன் அப்படிங்கிற வெப் போர்ட்டல் எந்த ஸ்கீமோட தொடர்புபடுத்தி வரும்னா தமிழ்நாடு ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ரிலேட் ஆகி வரும். அடுத்தது ஆவினோட பட்டன் பால் ஸ்கீமை பத்தி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, எப்படி பட்டன் அமுத்துனா பால் வரும். ஓகேவா? எவ்வளோ மில்க் வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். 10 ரூபான்னு போட்டா வரும், 20 ரூபான்னு போட்டா 20 ரூபாய்க்கு உண்டான பால் வந்து வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா 1970லயே நம்ம கொண்டு வந்திருப்போம். 2014ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். சரியா? அந்த ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மெஷின்ஸ் மூலியமா அந்த மில்கை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பட்டன் பால் ஸ்கீமை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். எங்கன்னா ஊட்டியிலையும் கொடைக்கானல்லையும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷனோட பேஸ் இயர் வந்து 2024-25. ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸோட பேஸ் இயர் வந்து 2022-23. சரியா? இல்ல கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. நம்ம பார்த்திருந்தோம் 2017ல ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி. அதனுடைய தலைவரா யார் வந்திருக்காங்கன்னா பனீந்திர ரெட்டி அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 4வது மாநில நிதி ஆணையத்தோட தலைவராக இருந்தவர். சரியா? அடுத்தது அம்மா மினி கிளினிக் ஸ்கீமை மறுபடியும் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்க. அந்த ஒரிஜினல் ஸ்கீம் எப்போ வந்துச்சுன்னா 2020ல வந்திருக்கும். அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட். ஓகே, ஏபிஹெச்ஏ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட அந்த டிஜிட்டல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். இந்த 14 டிஜிட் ஐடியை நான் போய் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன்னா அவங்க கம்ப்யூட்டர்ல போட்டு என்னோட பேஷண்ட் ஹிஸ்டரி அப்படியே எடுத்துருவாங்க. எங்கெல்லாம் நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், எனக்கு என்ன மாதிரியான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எல்லா டேட்டாவும் எடுத்துருவாங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ 2021ல அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் நித்தி ஆயோகோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் குஜராத், செகண்ட் ரேங்க் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 3வது ரேங்க். தமிழ்நாடோட ஸ்கோர் வந்து 53.3. அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு ISO சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. நம்ம அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் கூட நின்று போட்டோ எடுத்திருந்தார். சரிங்களா? ஸோ அது எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி, சேலம். அடுத்தது சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு புது பெயர் வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் காமராஜர் பேரை வந்து வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது The school education department has launched நீர் எழில் பள்ளி ஸ்கீம் on July 22, 2026. நீர் எழில் பள்ளி அப்படிங்கிற திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா
ஸ்கூல்ல யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி கார்டனுக்கு விடுறது அந்த மாதிரியான பர்பசஸ்க்கு வச்சுக்கிறதுக்காக. அடுத்தது நீர் எழில் பள்ளி ஸ்கீம் எங்க லான்ச் பண்றாங்கன்னா சென்னையில. காலை உணவு திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 13 வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. இந்த பொங்கல், சேமியா, கிச்சடி அந்த மாதிரி 13 வெரைட்டிஸ் உண்டு அதுல. ஒரு 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 நாள் காலையில நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அதுல எவ்வளவு கலோரி வேல்யூ இருக்குன்னா 294 கலோரிஸ் வந்து எனக்கு கிடைக்கும். இப்ப சாப்பாடு ஒரு தட்டுல வைக்கிறாங்க. இப்ப தெரிஞ்ச பையனா வந்துட்டான்னா அவனுக்கு நிறையாவும் வச்சிடக்கூடாது. தெரியாத பையனுக்கு கம்மியாவும் வச்சிடக்கூடாது. அப்ப ஆப்டிமமா ஒரு வெயிட்ட மெயின்டைன் பண்ணும். அதாவது ஒரு தட்டுல வைக்கக்கூடிய சாப்பாடோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 150ல இருந்து 200 கிராம் இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு அப்படிங்கறத அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி வருவாயை பெருக்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. யார் தலைமையிலன்னா மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில. இவர் வந்து பிளானிங் கமிஷனோட டெபுட்டி சேர்மனா இருந்திருக்காரு. அதே மாதிரி மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்ப பொருளாதார ஆலோசனை குழுவுல உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது தமிழ்நாட்டுல எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து மலேரியா ஃப்ரீன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்கன்னா 38ல 23 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் அப்ரூவ்ட் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் பேஷண்ட் சேஃப்டி இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த பேஷண்டோட சேஃப்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு 6 பில்லர்ஸ் வந்து இருக்கு. அதான் இங்க அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நேவிகேஷன் அண்ட் ஆக்சசிபிலிட்டி 1, என்விரான்மெண்டல் ஹைஜீன் 2, என்விரான்மெண்டல் சப்போர்ட் சர்வீசஸ் 3, பேஷண்ட் சேஃப்டி அண்ட் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் 4, பேஷண்ட் அண்ட் அட்டெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 5, அப்புறம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மானிட்டரிங் அண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் 6. அப்படியே மனப்பாடம் பண்றதா, வேற ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டி வில் செட் அப் இட்ஸ் கேம்பஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அவங்களோட கேம்பஸை செட்டப் பண்ண போறது. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அவங்க கேம்பஸை தமிழ்நாட்டில் கொண்டு வர போறாங்க, சென்னையில. அது அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட கேம்பஸை வேளச்சேரியில கொண்டு வர போறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகமும் தமிழ்நாட்டில் அவங்களோட கேம்பஸை செட்டப் பண்ணது கிடையாது. இவங்க தான் முதல் முறையாக பண்ண போறாங்க. அப்ப கண்டிப்பா இதெல்லாம் கொஸ்டினா வரும். சரியா? யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா QS ரேங்கிங்ஸ்ல 77வது ரேங்க். இத இந்தியன் கான்டெக்ட்ல பொருத்தி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனமும் டாப் 100க்குள்ள அந்த ரேங்கிங்ஸ்ல இல்ல. ஓகேவா? எந்த IITயும் இல்ல, யாருமே இல்ல. IIT டெல்லி மட்டும்தான் 123வது இடத்துல இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெரிய யூனிவர்சிட்டி. அவங்க கேம்பஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான செய்தி இது. அடுத்தது சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு தடவை எக்ஸாம்ல என்ன கேட்டதாங்கன்னா இது எங்க இருக்கு அப்படிங்கறத கேட்டதாங்க. எங்க இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. சரியா? இப்ப இந்த எல்னினோவோட இம்பாக்ட ஸ்டடி பண்ணக்கூடிய கமிட்டியும் இவங்க தான். ஓகே, இவங்க தான் ஸ்டடி பண்ண போறாங்க. தமிழ்நாட்டுல இந்த எல்னினோனால என்ன பாதிப்புகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறத. அப்ப இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்ல, கிளைமேட் சயின்ஸ்ல ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸை மேற்கொள்றது இவங்க தான். தமிழ்நாட்டுல நிறைய நிறுவனங்கள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு, இந்த டிசாஸ்டர் ரிலேட்டடாகவும் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாகவும். ஆனா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாகவும் டிசாஸ்டர் ரிலேட்டடாகவும் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது இவங்க ஒரு அமைப்பு மட்டும்தான். சரியா? ஸோ அதான் கிளைமேட் ரிசர்ச்ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரென்தனிங் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் டு பில்ட் கெப்பாசிட்டி அண்ட் அடாப்ட் டு இட். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான கெப்பாசிட்டியை பில்ட் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகக்கூடிய வேலைகளை பண்றது. அடுத்தது டிசமினேட்டிங் நாலேஜ் ஆஃப் ரீஜனல் கிளைமேட் ரிஸ்க் அண்ட் கெடாஸ்ட்ரல் லெவல் கிளைமேட் ரெசிலியன்ட் ஆக்டிவிட்டிஸ் டு கோப் அப் வித் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ரீஜன் அளவுல என்ன மாதிரியான கிளைமேட் ரிஸ்க்லாம் இருக்கு, கிளைமேட் சேஞ்ச்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் வடக்கு தமிழ்நாட்டுல, தெற்கு தமிழ்நாட்டுல, கடலோர தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, அதை ஸ்டடி பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இவங்களோட வேலை. சரியா? அடுத்தது GCC அப்படின்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். அதாவது ஒரு பெரிய IT நிறுவனம் இருக்கு, இல்ல MNC இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டோட அப்ரோச். ஏன்னா இந்த GCC அப்படிங்கிறது இனோவேஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட GCC எங்க கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்றது மீனிங். சரியா? ஸோ இது வந்து கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் ஏரியாஸா இருக்கு. அடுத்தது கவிஞர் புவியரசு அவர்கள் இறந்துட்டாங்க. அவரை பத்தின ஸ்டேட்மெண்ட் தான் இங்க கொடுத்துருக்கோம். அவரோட இயற்பெயர் என்னன்னா ஜெகநாதன்.
2007ல வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா பெங்காலை சேர்ந்த நஸ்ருல் இஸ்லாம் அப்படிங்கிறவரு ரெவல்யூஷனரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாரு. அதை தமிழ்ல புரட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அது போக 2009ல வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி பிரைஸே வாங்கியிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா கையொப்பம் அப்படின்னு இவர் எழுதின புத்தகத்துக்காக. சரியா? ரைட். அடுத்தது தமிழ்நாட்டுல 3 பேர் மட்டும்தான் சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதும் வாங்கியிருக்காங்க. அந்த குரூப் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திரா பார்த்தசாரதி 1, கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் 2, கவிஞர் புவியரசு 3. இந்த 3 பேர் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அடுத்தது வானம்பாடி கவிதை இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினது யாருன்னா கவிஞர் புவியரசு. இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்தது எ வெல் வித் ஸ்டெப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது படிக்கட்டு அமைப்போட இருக்கக்கூடிய ஒரு கிணறு எங்க கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மலையடிப்பட்டி அப்படிங்கிற பகுதி தென்காசியில இருக்கு. சரியா? அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூலை 8 1939ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் வைத்தியநாத ஐயர் தலைமையில. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு புத்தகங்கள் எழுதுறது அப்படிங்கிறது ஃபேமஸான ஈவெண்ட். சாங் புக் எழுதுவாங்க 1930 20கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை பத்தி பாட்டு புத்தகத்தை எழுதுவாங்க. அப்ப இந்த மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணியும் நிறைய பாட்டு புத்தகங்கள் வந்திருக்கு, அப்போஸ் பண்ணியும் நிறைய பாட்டு புத்தகங்கள் வந்து வந்திருக்கு. ஓகேவா? சோ அந்த பாட்டு புத்தகங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா கும்மி புத்தகங்கள் அல்லது குஜிலி பாடல் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஆத்தர் ஆஃப் முச்சந்தி இலக்கியம் யாருன்னா ஏஆர் வெங்கடாச்சலபதி. இந்த முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துலதான் சாங் புக் பாட்டு புத்தகங்களை பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. சரியா? அவரு அந்த வெங்கடாச்சலபதி அவர்கள் வந்து அந்த புத்தகத்துல இந்த பாடல் புத்தகங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமா இந்தியாவோட ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல இருந்திருக்குங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி புரட்சியும் 1908 அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்காக போன வருஷம் ஆஹ் அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். சரியா? ரைட். அடுத்தது நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியானா ஜானகி அம்மா. நெக்ஸ்ட் அகர முதலி திட்டம் 1974ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. தேவநேய பாவனர் தான் அவர் அந்த அமைப்போட முதல் டைரக்டரா இருந்திருப்பாரு. எதுக்காக இது நியூஸ்ல வந்திருக்குன்னா அந்த டைரக்டரேட் ஆஃப் எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இயக்குனரகம் பேரு. அங்க வந்து ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தே இல்லாம ரொம்ப மோசமான நிலையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதான் கான்டெக்ட். அதனுடைய பின்னணியில அதை பத்தி அப்படியே டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. வரிசையா பார்ப்போம். 1974 ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து தேவநேய பாவாணர். அவங்களோட வெப்சைட் பேர் என்னன்னா சொற்குவை. அவங்க மந்த்லி மேகசினை வெளியிடுறாங்க. அதுக்கு பேர் வந்து சொல் வயல். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா தேவநேய பாவாணர் விருது, வீரமாமுனிவர் விருது, நற்றமிழ் பாவலர் விருதுன்ற விருதுகளை கொடுக்குறாங்க. தமிழ் லெக்சிகோகிராஃபி டே அப்படிங்கறத நவம்பர் 8ஆம் தேதி செலிப்ரேட் பண்றாங்க. வீரமாமுனிவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. சரியா? அடுத்தது இந்த டைரக்டரேட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர் 14469 வந்து இவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர். சரியா? அடுத்தது ஞானபீட விருது அனௌன்ஸ் பண்ணது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் விருது வழங்கக்கூடிய நிகழ்வு ஜூலை மாசம் தான் நடந்துச்சு. ஞானபீட விருது இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இலக்கியத்துக்காக வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுனா நம்ம சாகித்ய அகாடமியை போற்றக்கூடாது, ஞானபீட விருதை தான் போடணும். அந்த வகையில தமிழ்நாட்டில இருந்து அகிலன் 1975, ஜெயகாந்தன் 2002, வைரமுத்து 2025 இவங்க 3 பேர் தான் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. அடுத்தது கவிஞர் பூமணி அவர்களும் இப்ப சமீபத்துல இறந்து போயிட்டாரு. அவரோட பேர் வந்து பூ மாணிக்க வாசகம். அதான் பூமணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. 2014ல அஞ்ஞாடி அப்படிங்கிற அவருடைய நாவலுக்காக இவர் வந்து அந்த சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி இவருடைய வெக்கை அப்படிங்கிற இந்த நாவல் 1982ல எழுதியிருப்பாங்க. அதுதான் அசுரன் படமா வெற்றிமாறன் எடுத்திருப்பாப்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு தினமணி பேப்பர்ல சண்டே பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா இந்த மாதிரி பாடல் வரி எல்லாம் கொடுத்து யார் சொன்னா என்ன ஏதுன்றதெல்லாம் கொடுப்பாங்க. அதுல பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை புறநானூறுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லைன்ஸை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட். நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு என்ன பேர் இருந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல பண்டைய தமிழர்கள் காற்றுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. காற்றுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கால். காலே இல்லாம 4 திசைக்கு போறனால அதுக்கு கால்னு பேர் வச்சிருக்காங்க. சரியா? அப்ப கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு கொண்டல், மேற்குல இருந்து வரக்கூடிய காற்றுக்கு கோடை,
தெற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு தென்றல், வடக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு வாடை அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. அடுத்தது மலையடிப்பட்டியில வந்து ஒரு படிக்கட்டு அமைப்போடு இருக்கக்கூடிய கிணறு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. தென்காசியில இருக்கு இந்த மலையடிப்பட்டி அப்படிங்கிறது. அதே மாரி அங்க ஹெமடைட் ஓர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அயர்ன் ஓர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹெமடைட், மேக்னடைட், சிடரைட், ஜியோதைட், லிமனைட் அப்படிங்கிறதெல்லாம் வரும். கரெக்ட்டா? அதுல ஹெமடைட் ஓர் வந்து மலையடிப்பட்டியில இருந்திருக்கு. அப்ப ஹெமடைட் ஓரோட ட்ரேஸஸ் இருந்தனால, இது வந்து அயர்ன் புரொடக்ஷன் இரும்ப அ புரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அடுத்தது கீழடியோட 11வது கட்ட அகழாய்வுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, டெரகோட்டா பைப்லைன் ஓகேங்களா? சுடுமண் குழாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆப்வியஸா அங்க இருந்திருக்கும். அடுத்தது கோல்ட் ஆர்னமெண்ட் மெஷரிங் லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான கோல்ட் ஆர்னமெண்ட்ட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் நமக்கு கேட்கலாம். அதே மாரி பாட் வித் ஃபிஷ் சிம்பிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 3 பாயிண்ட்ல 2வது பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். சரியா? 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ்லாம் அங்க கிடைச்சிருக்கு. அடுத்தது மிசலீனியஸ் கண்டென்ட். ஓகேவா? இந்த மிசலீனியஸ் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டே. ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1ல தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். அதனால ஜிஎஸ்டி டே அப்படி சொல்றோம். அடுத்தது 250வது இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் அமெரிக்கா. ஓகேவா? அமெரிக்கா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் த இயர் 1776. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எங்க அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னா பிலடெல்பியால. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை டிராஃப்ட் பண்ணது யாருன்னா தாமஸ் ஜெஃபர்சன் சொல்லுவாங்க. ஓகே, அமெரிக்கன் ஹிஸ்டரியில இதெல்லாம் வரும். ரைட். அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு அப்படின்னா 4th ஜூலை. நம்ம தான் 4th ஜூலைம்போ, அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா அதை 4th ஆஃப் ஜூலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11. எஸ்டிஜி ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்டிஜி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றது யாருன்னா யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல பின்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் டாப் யாருன்னா பின்லாந்து, செகண்ட் ரேங்க் ஸ்வீடன், தேர்ட் ரேங்க் வந்து டென்மார்க். இந்தியா 94வது இடத்துல இருக்கும். போன வருஷம் 99வது இடத்துல இருந்தோம். இப்ப 94வது இடத்துக்கு வந்திருக்கும். இப்ப இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்கோம். ஓவரால் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 68.3 அவுட் ஆஃப் 100க்கு நம்ம 68.3 மார்க் வாங்கியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் டைம் வைல்ட் லைஃப் ஆம்னஸ்டி ஸ்கீம். அதாவது இப்ப யானை தந்தங்கள் அந்த மாதிரியான ஏதாவது சமாச்சாரங்கள் வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நீங்க அரசாங்கத்துக்கிட்ட வந்து கொடுத்துருங்க, நாங்க பொது மன்னிப்பு வழங்குறோம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா கேரளா. வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே ஜூலை 15. கிரிஷ் பரத்வாஜ் இவரை தான் வந்து பால மனிதர், பிரிட்ஜ்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு 2017 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன மலை கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரோப் பிரிட்ஜ் வந்து இருக்கும். கரெக்டா? சோ அந்த மாதிரி நிறைய கிராமத்துல ரோப் பிரிட்ஜஸ் வந்து போட்டு அவங்கள வந்து அவுட் சைடு வேர்ல்டோட கனெக்ட் பண்ண ஒரு பர்சன் தான் இந்த கிரிஷ் பரத்வாஜ். இறந்து போயிட்டாரு. அதனாலதான் அவரை பத்தி பாக்குறோம். இவரை தான் பிரிட்ஜ்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் ஜூலை 17. அடுத்தது இந்தியாவுக்கு யுரேனியம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் யாரு கூட போட்டிருக்கோம்னா ஆஸ்திரேலியா கூட போட்டிருக்கோம். இன்டர்நேஷனல் மலாலா டே ஜூலை 12. அப்பதான் தாலிபான் வந்து அந்த அந்த பொண்ணை வந்து சுற்றுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்துதான் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நோபல் பீஸ் பிரைஸ் இன் 2014 கூட வாங்கியிருப்பாங்க. ரைட். அடுத்தது உல்ஃப் பிரைஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜெயினேந்திர ஜெயின் அப்படிங்கிறவருக்கு அந்த விருதை கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த காம்போசிட் ஃபெர்மியான்ஸ் அப்படிங்கிற இந்த தியரிக்காக அவருக்கு அந்த விருதை கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா உல்ஃப் பிரைஸ் வாங்கின நிறைய பேர் நோபல் பிரைஸும் வாங்குவாங்க. ஸோ அதனால நம்ம இதை பார்த்து வைக்கணும். அடுத்தது மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட் பாத்ஸ், நடைபாதைகள் அதிகமா இருக்கிறது லக்னோ. வேர்ல்டு ஹெப்பாட்டிட்டிஸ் டே ஜூலை 28. அடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த வள்ளுவன் அப்படிங்கிற இந்த பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு எஃப்ஏஓட சாயில் ஹெல்த் கார்டியன் அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? அடுத்து என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ரிப்போர்ட் வரும். அதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 177 கண்ட்ரீஸ்ல 176th ரேங்கா இருக்கும். நம்ம அரசாங்கம் இந்த ரிப்போர்ட்டை ஆப்வியஸ்லி தே அப்போஸ் திஸ் கால்குலேஷன்ஸ். சரியா? அதை கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இஸ் பப்ளிஷ்ட் பையினியலி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். யார் இதை ரிலீஸ் பண்றாங்கன்னா ஏல் யூனிவர்சிட்டியும் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் இதை ரிலீஸ் பண்றாங்க. அதுல டாப் கண்ட்ரி யாருன்னா எஸ்டோனியா. இந்தியாவோட ரேங்க் வந்து 176. ஓகேவா? அதுல ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் என்ன ரேங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. ஓவராலா இந்தியா 100க்கு 22 மார்க் தான் வாங்கியிருக்கு. ரேங்க் வந்து 176வது ரேங்க்ல இருக்கும். சரியா? அடுத்தது ஆபரேஷன் டூஃபான் அப்படின்னா கேரளா. வேர்ல்டு பாப்புலேஷன் டே அகைன் ஜூலை 11.
யூகேவோட பிரைம் மினிஸ்டரா கீர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்ப புது பிரைம் மினிஸ்டரா யார் வந்திருக்காங்கன்னா ஆண்டி பர்ன்ஹாம் வந்திருக்காரு. அவர் எந்த கட்சினா லேபர் பார்ட்டி. டிஎன்பிசில எந்த கட்சிங்கிறதையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால படிச்சு வச்சுக்கணும். இப்ப வியட்நாம்ல ஒரு போட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க அதுல. ஸோ அது எங்க நடந்துச்சுன்னா ஃபூகாக் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஐலாண்ட்ல. இன்டர்நேஷனல் மூன் டே ஜூலை 20. ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து அர்ஜென்டினாவை டிஃபீட் பண்ணிட்டு வின் பண்ணிருக்காங்க. ஸ்பெயின் வந்து 2வது முறையா வின் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 2010 வின் பண்ணிருப்பாங்க. இப்போ அகைன் வின் பண்ணிருக்காங்க. ஸோ கோல்டன் பால் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ராட்ரி, அவர் ஸ்பெயின். கோல்டன் பூட்னா அதிக கோல் அடிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. கிலியான் எம்பாப்பே ஆஃப் பிரான்ஸ். கோல்டன் கிளவ்னா அதிகமான சேவ்ஸ பண்ண கோல் கீப்பருக்கு கொடுப்பாங்க. அது யாருக்குன்னா உனாய் சிமோன்னு வரும் இது. சரியா? அடுத்தது அவரும் ஸ்பெயின் தான். பெஸ்ட் யங் பிளேயர் யாருன்னா குப்ராசி, அவங்களும் ஸ்பெயின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த 2030 ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து எங்க நடக்க போகுதுன்னா மொராக்கோ, போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின் இந்த 3 ஊர்ல நடக்க போகுது. 2034ல சவுதி அரேபியால நடக்க போகுது. 2022ல கத்தார்ல நடந்திருக்கும். அடுத்தது 2026 காமன்வெல்த் கேம்ஸ் கிளாஸ்கோவில் நடக்குது. 2030ல அகமதாபாத்ல நடக்க போகுது. இன்டர்நேஷனல் டைகர் டே ஜூலை 29. அடுத்தது சோனம் வாங்சுக், இவர் வந்து பாத்தீங்கன்னா லடாக்கை சேர்ந்தவர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறமா ஆபரேஷன் லோட்டஸ் ரைஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆபரேஷன்லாம் போட்டிருப்பாரு. இவருக்கு ராமன் மேக்ஸஸே அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க 2018. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஈஸ்ட் ஏசியா சம்மிட்ல 18 நாடுகள், உறுப்பு நாடுகள், அதுல இந்தியாவும் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா இருக்காங்க. நம்ம தான் அந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கும். சரியா? அடுத்தது 21st ஈஸ்ட் ஏசியா சம்மிட் எங்க நடக்குதுன்னா மணிலால நடந்திருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் முதல் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் ஜூலை. ஓகேவா? ஜூலை மந்தோட முதல் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல கோல்டு மெடல் மீராபாய் சன்னு வந்து வின் பண்ணிருக்காங்க. சரியா? வெயிட் லிஃப்டிங்ல அவங்க 2018லயும் வின் பண்ணிருப்பாங்க. 2022 காமன்வெல்த் கேம்ஸ்லயும் வின் பண்ணிருப்பாங்க. இப்ப 2026 காமன்வெல்த் கேம்ஸ்லயும் மீராபாய் சன்னு வெயிட் லிஃப்டிங்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. அடுத்தது ராஜா முத்துப்பாண்டி ஃப்ரம் தமிழ்நாடு சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காரு வெயிட் லிஃப்டிங்ல. சரியா? அதே மாதிரி 2025 காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டிகள் அது வேற. அது சாம்பியன்ஷிப், இது கேம்ஸ். சரியா? ஸோ அதுலயும் அவர் சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்பார். தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்கிறனால பாக்குறோம். அடுத்தது கெய்கோ ஃபுஜிமோரி ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் பெரு அப்படிங்கிற நாடு சவுத் அமெரிக்கால இருக்கு. அந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்டா கெய்கோ ஃபுஜிமோரி வந்திருக்காங்க. அவங்களோட கட்சி பேரு ஃபுயர்ஸா பாப்புலர் அப்படிங்கிறது அவங்களோட கட்சி பேரு. பெரு அப்படிங்கிற நாட்டோட கேபிட்டல் லிமா. சரியா? அடுத்தது இன்டர்நேஷனல் டைகர் டே ஜூலை 29. தீம் வந்து செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் டைகர்ஸ் வித் இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அட் ஹார்ட். ஜஸ்ட் மனப்பாடம் பண்றது தான். அடுத்தது புக்லிஸ்ட் அப்படிங்கிற இந்த டேர்ம் எதோட ரிலேட் ஆகுது அப்படின்னா புக்லிஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒரு லாட்டின் டேர்ம். அந்த லாட்டின்ல அதுக்கு பாக்ஸர் அப்படிங்கிறது மீனிங். ஸோ பாக்ஸிங்கோட ரிலேட் ஆகக்கூடிய டேர்ம். அடுத்து திலீப் கவித், இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரா அத்லெட்டிக்ஸ்ல இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காரு காமன்வெல்த் கேம்ஸ்ல. சரியா? ரைட். நம்ம வந்து கிட்டத்தட்ட 155 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம சுரேஷ் கிரானிக்கல ஒரு தடவை எடுத்து படிச்சிருங்க. சரியா? சுரேஷ் கிரானிக்கல படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். சரியா? தேங்க்யூ.